ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது மிஸ்டர் கோல்ட் கடல் எண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க. ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபிஸ் தான். அந்த மாதிரியான ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தக்காளி விலை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ நமக்கு வந்து நிறைய கிரேவி, சப்பாத்தி ஆகட்டும், நம்ம சாம்பார் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி தக்காளி யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சைட் டிஷ் தான் பண்ண போகிறோம். சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி தக்காளியே யூஸ் பண்ணாமல் ஒரு கிரேவி பண்ண போகிறோம். ஸோ வெண்டைக்காய் கிரேவி அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. வெண்டைக்காய் கிரேவி, பச்சை மிளகா 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான், நம்மளுடைய வெண்டைக்காய் கிரேவி வந்து ரெடி. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தான், பட் ரொம்ப வெண்டைக்காய் கிரேவி செய்முறை. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு வெண்டைக்காயை கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் தயிர் விட்டு வரமிளகா பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கப்புறமா சீரகம், வெங்காயம், பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு லைட்டாக வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதுவும் நல்லா பச்சை வாசனை போக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தயிரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதை அப்படியே தயிர் மிக்ஸை அப்படியே இதில் சேர்த்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வெண்டைக்காயை வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு இன்னும் ஒரு கொதி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய வெண்டைக்காய் கிரேவி ரெடி. நம்மளுடைய வெண்டைக்காய் கிரேவி ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்பாத்தியோடு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து சூப்பராக ஒரு வெண்டைக்காய் எப்படி காரம் தேவையோ அதுக்கு இப்போ இதில் அது முதல்ல இருந்து குழந்தைங்கன்னு சொன்னதுனால ரொம்ப காரம் சேர்க்கல. நான் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா பொடி. உங்களுக்கு வேணும்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் அந்த ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். சரி. அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்பயே உப்பு போடுறதுனால கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் அரிசி தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை நம்ம வந்து அப்போ சேர்த்துக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ நான் வந்து வயம் சூப்பர் ஃபுட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபுட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து 5 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபுட் மேனுஃபேக்சரிங் கம்பெனினா ஒரு நார்மல் ஃபுட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இல்லாமல் ஒரு நேச்சுரல் ஃபுட் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட பாரம்பரிய உணவுகளில் வந்து நாங்கள் திருப்பி எடுத்து அதை வந்து ரெசிபியாக கன்வெர்ட் பண்ணி ப்ராடக்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி ப்ராப்பர் சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கி இந்தியா ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளதில் வந்து பாரேஜ் மிக்ஸ், கஞ்சி மாவு, நாட்டு சர்க்கரை, அப்புறம் அரிசி கஞ்சி மாவு, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். பேசிக்காக நம்மளோட ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் எல்லாம் எடுத்து நம்மக்கிட்ட ஒரு 2,60,000 ரெசிபீஸ் இருக்குது நம்மளோட லேண்டில். இப்போ அதில் நிறைய வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம அந்த ரெசிபீஸ் எல்லாம் எடுத்து அதை ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ப்ராடக்டாக கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ பேசிக்காக எங்களோட ஐடியா என்னன்னா ட்ரெடிஷன் ப்ளஸ் இனோவேஷன். ஸோ ட்ரெடிஷன் ரெசிபீஸை இப்போ மாடர்ன் வேர்ல்டுக்கு எப்படி கொடுக்கலான்றதை எடுத்து சில்ட்ரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது ஆக்சுவலாக மல்டி கிரெயின் இல்லையா? மல்டி கிரெயின். ஸோ அதில் என்னென்ன அரிசி இருக்குது, அதில் என்ன பெனிஃபிட்? இப்போ இதில் வந்து நம்ம நார்மலாக இந்த ஒயிட் ரைஸ் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் நம்ம பாரம்பரியமில் நிறைய அரிசி வகைகள் இருக்குது. இப்போ நம்மளோட மல்டி கிரெயினில் வந்து 5 வகையான அரிசி மிக்ஸ் இருக்குது. மாப்பிள்ளை சம்பா, காட்டியானம், பூங்கர், கருப்பு கவுனி, இலுப்பை பூசம்பா. ஸோ இந்த மாதிரி 5 வகையான அரிசி இருக்கு. இந்த ஒவ்வொரு அரிசிக்குமே வந்து ஒவ்வொரு தனி குணங்கள் இருக்கு. இப்போ மாப்பிள்ளை சம்பான்னு சொன்னா அது வந்து ஆம்பளைங்களோட பலத்துக்காக கொடுப்பாங்க. பூங்கார்னு சொன்னா பெண்களுக்காக அது கொடுக்கப்படுற ஒரு அரிசி. இலுப்பை பூசம்பா வந்து வயதானவங்களுக்கு, அவங்களோட மூட்டு வலி இது மாதிரி இருக்கவங்களுக்கு கொடுப்பாங்க. கருப்பு கவுனி வந்து ஏஜ் ஆகாம இருக்கிறதுக்கான ஒரு அரிசி. அது அதில் சாப்பிட்டா இளமையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து காட்டியானம் பேர்லயே அந்த யானம் இருக்கிறதுனால அது ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு அரிசி. ஸோ இந்த 5 வகையான அரிசியை சேர்த்து தான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த ரெசிபி பண்ண போறோம். ஓகே, இப்போ அது ஆக்சுவலா வந்து நீங்க குருணை மாதிரி. ஆமா, இப்போ இதை வந்து நம்ம குருணை மாதிரி கொஞ்சம் பொடி பண்ணி வச்சிருக்கோம். இதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வெறும் எப்பயுமே நம்ம சாம்பார் ரைஸ்னா நம்ம வெறும் நம்ம வீட்டில் செய்யற அரிசியில செய்வோம். இது கூட சேர்க்கும் போது சத்துக்கு சத்தம் ஆச்சு, டேஸ்டாகவும் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம எந்த கப்பில் அரிசி பருப்பு எடுத்தோமோ 1 கப்புக்கு வந்து
4 கப்புன்ற விதத்துல தண்ணி எடுத்திருக்கோம். இப்போ நம்ம வந்து 2 கப் யூஸ் பண்ணிருக்கோம். அதாவது நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா மல்டி கிரெயின் அரிசி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 3/4 கப்பும், நார்மல் பச்சரிசி ஒரு 1/4 கப்பும் எடுத்திருக்கோம். அதே மாதிரி தோரம்பருப்பு 3/4 கப்பும், பாசிப்பருப்பு ஒரு 1/4 கப். அப்ப மொத்தமா வந்து 2 கப் ஆச்சு. சோ 2க்கு 8 கப் தண்ணி அதே பாத்திரத்துல நம்ம எடுத்துக்கிட்டு இதை வந்து நான் இதுல போட்டுறேன். ஓகே. இப்போ இந்த அளவுக்கு வந்து இந்த சாம்பார் சாதம் வந்து ரொம்ப கெட்டியாவும் இல்லாம ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ஒரு நல்ல கன்சிஸ்டன்சில இருக்கும். அது ஆறுனா கூட ரொம்ப கெட்டியாகாம சாப்பிட இருக்கும். சோ உங்களுக்கு இன்னும் தண்ணியா வேணும் இல்ல இன்னும் கொஞ்சம் திக்கா வேணும்னா ஒரு கிளாஸ் இல்ல அரை கிளாஸ் கம்மி பண்ணிக்கலாம். நீங்க அதுக்கு மேல குறைச்சீங்கன்னா அடி பிடிக்கிறது இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். ஓகே ஓகே. சோ 8ன்றது ஒரு கிளாஸுக்கு 4 கப்ன்றது ஒரு ஸ்டாண்டர்டான. சோ சாதாரணமா சாம்பார் சாதத்துக்கே நம்ம வந்து 4 கப் தண்ணி அப்படி தான் விடுவோம். ஏன்னா பருப்பு வேகணும், அரிசி வேகணும், அதனால ஒரு 5 கப் கூட விடுவோம். இப்போ இதுல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பு இதெல்லாம் கழுவி வச்சிருக்கோம். இதை வந்து நம்ம இதுல சேர்த்துக்கலாம். ஓகே. ஆல்ரெடி நீங்க அந்த கொஞ்சமா உப்பு போட்டிருக்கீங்க. அந்த உப்பு ஆமா அந்த உப்பு இருக்கு. இல்ல இன்னும் கொஞ்சம் ஏன்னா தண்ணி நிறைய போட்டிருக்கோம். அப்ப போட்டது வந்து அது நல்லா வதங்கணும்ன்றதுக்காக போட்டது. இது வந்து 2 விசில் வர்றது போதுமா இருக்கும். இப்போ அதை மூடி வச்சு ஒரு 2 விசில் வரணும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ண போறோம். கண்டிப்பா. சோ நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2 விசில் விட்டுருக்கோம். இப்போ பிரஷர் அடங்கி இருக்குமா? பிரஷர் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து போடல இல்லையா? இப்போ சேர்த்துக்கலாமா? இப்போ நம்மளுக்கு அது அந்த தேவையான அளவு எவ்வளவு உப்பு வேணுமோ அதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அது கூட வந்து முதல்ல உப்பு போட்டுருக்கோம். ஆமா, நம்ம காய் வதங்கும் போது போட்டோம், அதுக்கப்புறம் உப்பே நம்ம சேர்க்கல. இதுல வேணும் அப்படின்னா அவங்க வந்து தக்காளி புளி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இது ஒரு பேசிக்கா இது என்ன வீட்டில் இருக்கோ அதை எடுத்து உடனே பண்றதுக்கான ஒரு இது. நெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்ல வாசனையா இருக்கும். ஆமா, எனக்கு நெய் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுப்பேன். உங்களுக்கு நெய் எவ்வளவு வேணுமோ அது நீங்க பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாம்பார் சாதம் அதெல்லாம் பண்ணும்போது நெய் மேலாக விடும்போது தான் நல்ல வாசனையா இருக்கும். நீங்க தாளிக்கும் போது போடுறத விட இப்ப போடுறது தான் நல்லா. அதனால தான் தாளிக்கிறது வந்து நம்ம எண்ணெயில பண்ணிட்டு ஆமா எடுத்து நம்ம சர்வ் பண்றதுக்கு முன்னாடி அது நெய் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். அவ்வளவுதான். இப்போ நம்மளோட மல்டி ரைஸ் சாம்பார் சாதம் ரெடிக்கா. புரோட்டீன் ரிச் மல்டி ரைஸ். ஆமாக்கா. இப்போ சர்வ் பண்ணிடலாமா? கண்டிப்பாக்கா. மல்டி ரைஸ் சாம்பார் சாதம் செய்முறை. ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு அது காஞ்சதுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ, மராட்டி மூக்கு, இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா பீன்ஸு, கேரட்டு, பரங்கிக்காய் ஒரு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, ரெட் சில்லி பவுடர், தனியா பொடி கொஞ்சம் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து 8 டம்ளர் தண்ணி விட்டு அரிசி பருப்பு அதெல்லாம் சேர்த்து அதில் போட்டு நெய்யும் வந்து ஒரு அரை டீஸ்பூனுக்கு விட்டுக்கோங்க. குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் திறந்து பார்த்துட்டு நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக தான் காய்கறியில் உப்பு போட்டிருந்தோம். இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நெய் நல்லா ஒரு 2 டீஸ்பூனுக்கு அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய மல்டி ரைஸ் சாம்பார் சாதம் ரெடி. எங்களுடைய ரசிக்க ப்ரோக்ராமுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் சாதம் பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவிக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த வார கான்டெஸ்டான கேள்வி, போன வாரம் பிரெட் உப்மா பண்ணும்போது என்னென்ன காய்கறி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத கரெக்டாக எழுதி அனுப்புங்க. நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ரசிக்க ருசிக்க ஜெயா டிவி, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 3173, நம்பர் 48, NP ஜவஹர்லால் நேரு ரோட், ஈகாட்டு தாங்கல், சென்னை 32. கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ரசிக்க ருசிக்க அப்படின்னு போட்டு உங்களுடைய ஆன்சரை கரெக்டாக எழுதி அனுப்புங்க. அப்படி கரெக்டாக எழுதி அனுப்புறவங்களேருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அப்பவரணம் வழங்கும் அழகான சாரி பரிசாக காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லை, வயம் சூப்பர் ஃபுட்ஸ் வழங்கும் கிஃப்ட் ஆம்பர் 2 பேருக்கு பரிசாக காத்துட்ருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் உடனே எழுதி அனுப்புங்க. இந்த வாரத்துக்கான பரிசினை வெல்பவர்
இன்னைக்கு எபிசோட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிளான ஒரு சைட் டிஷ் பார்த்தோம். அடுத்தது வந்து மல்டி ரைஸ், அப்புறம் வந்து ப்ரோட்டீன் ரிச் ஒரு சாம்பார் சாதம் பார்த்தோம். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இதில் ரொம்ப சிம்பிளாக அவர் காரம்லாம் ரொம்ப மைல்டாக பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டிருக்காரு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காரம், உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சேர்த்து பண்ணும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது மிஸ்டர் கோட் கலலனை வழங்கும் ரசிக்க ருசிக்க.